Hi my dear little doctors, welcome to our channel Biology Need You. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான நம்மளுக்கு என்னது ஒரு வீடியோ தான். அது என்னன்னா ட்ரெஸ் கோட் ஃபார் நீட் 2025. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம நீட் எக்ஸாமுக்கு மே 4 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போகும்போது ஜஸ்ட் நம்மளோட திங்கிங் என்னன்னா நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகே, அதுவும் ஒரு பெரிய நேஷனல் லெவலில் உள்ள காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இதில் யாரையும் பார்க்க போகிறது கிடையாது. ஓகேயா? அதனால நம்ம ரொம்ப அழகாக ஜிகினி புறப்பட்டு போனால் அப்படியே நம்ம திரும்ப ஒரு வீட்டுக்கு வர வேண்டிய கண்டிஷனாக ஆயிடக்கூடாது. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டூடெண்டாக இருந்து நார்மலாக நீங்கள் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ். எப்போவுமே நம்ம கையில் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் மொபைல் ஃபோன் தூங்கும்போது நம்ம தலைவாணிக்கிட்டு தான் இருக்கும், அப்படி தானே? ஸோ பில்லோ கிட்ட தான் இருக்கும். அதை அப்படியே என்ன பண்ணுவீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க, அதை ஒதுக்கி வச்சுருங்க. தென் அதுக்கு அடுத்து என்னன்னா கால்குலேட்டர். ஓகே, கால்குலேட்டர் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. தென் எனி பிரிண்டட் மெட்டீரியல்ஸ். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் சொல்லும்போது நிறைய பிட் பேப்பர்ஸ் அது இதுன்னு அங்கே எங்கேயுமா எதுவுமே என்ன செய்யக்கூடாது, அலௌட் இருக்காது. ஏன்னா ப்ராப்பராக நம்மளை என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணி தான் உள்ளேயே அனுப்புவாங்க. சரியா? இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்போ பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் நாட் அலௌட். தென் நம்மளுக்கு பென் கொண்டு போக வேண்டாம், பென்சில் கொண்டு போக வேண்டாம். ஸோ எக்ஸாம்லாம் மேம் எழுத போகிறோம், நம்மளுக்கு பென் எல்லாம் வேணுமா, பென் எதுவுமே வேண்டாம். எல்லாமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நோ பென், நோ பென்சில், ஸ்கேல், பவுச்சு, அதாவது டிரான்ஸ்பரண்ட் பவுச் கொண்டு போகலாமா, எதுவுமே என்ன செய்யக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. எரேசர், லாக் டேபிள், இதெல்லாம் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு நார்மல் போர்டு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவாங்க, மேபி யூஸ் பண்ணிடலாம். ஓகே, பட் இந்த டைம் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம். பட் இங்கே எதுவுமே அலௌட் கிடையாது. தென் ப்ளூடூத், இயர்ஃபோன், தென் ரிஸ்ட் வாட்ச். இப்போ ரிஸ்ட் வாட்ச்னு சொல்லும்போது நம்மளுக்கு நார்மல் வாட்ச் போடலாமா, போடக்கூடாது. டிஜிட்டல் வாட்ச் போடலாமா, போடக்கூடாது. எனி பேண்ட் யூஸ் பண்ணலாமா, ஓகேயா? இப்போ நம்ம எவ்வளோ நம்ம ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஒரு சின்ன பேண்ட்ல ஈஸியாக டிடெக்ட் பண்ணலாம். ஸோ எதுவுமே என்னது அலௌட் கிடையாது. தென் கேப். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஒரு கேப் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேப் எதுவுமே என்னது அலௌட் கிடையாது. தென் ஷூஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். எப்படின்னா ஷூஸ் நம்மளோட அந்த நம்ம ஃபுட் ஃபுல்லாகவே என்னது கவர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ மேபி நம்ம மேலே அவங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது ஒரு பிட் பேப்பர்ஸ் ஏதாவது நம்ம உள்ளே வச்சுருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுமே ஷூஸ், கட் ஷூஸ் எதுவுமே என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் இந்த பேரகான் செப்பல் மாதிரி ஓப்பனாக இருக்கக்கூடிய செப்பலை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை ஹீல்ஸ். ஓகேயா? ஸோ மோஸ்ட்லி கேர்ள்ஸ் இதான் மோஸ்ட்லி இந்த ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹீல்ஸ் வச்ச எந்த செப்பலும் என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு பேக் சைடில் ஒரு ப்ராடாக இருக்கும். கரெக்டாக? மேபி இதில் நம்ம ஏதாவது வச்சிருக்கோமான்னு கூட டவுட் இருக்கலாம். ஸோ த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் என்னது, நம்ம பேரகான் மாதிரி ஓப்பன் செப்பலை நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எஸ்பெஷலி பேண்ட் போடும்போது நம்ம பெல்ட் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த பெல்ட் கிடையவே செய்யாது. தென் கோகிள்ஸ் சொல்லும்போது நம்ம நார்மல் ஸ்பெக்ஸ் நீங்கள் அது அலௌடு கிடையாது, அலௌடு. பட் கோகிள்ஸ் சொல்லும்போது இந்த சன் கிளாஸஸ் அப்படிப்பட்ட ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் அலௌட் கிடையாது. தென் வாட்டர் பாட்டில்ஸ் அதில் பர்மிஷன் கொடுக்கல. ஓகேயா? பட் லாஸ்ட் டைம் எல்லாம் என்னன்னா டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் ஒரு 1 லிட்டர்லாம் சில இதில் அலோவ் பண்ணியிருந்தாங்க. பட் எனிஹவ் அவங்க நம்மளுக்கு சப்ளை பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் என்னது அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஓகே? அண்ட் ஒன் மோர் திங் காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட எந்த திங்ஸையும் அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தனி பிளேஸ் அலோகேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கூடயோ வேறு யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூடயோ 3 ஹவர்ஸ்க்கு முன்னுக்கே நீங்கள் என்னது போயிட்டு ஏதோ உங்களோட திங்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், போயிட்டு வரலாம். உங்களுக்குன்னு செப்பரேட் ரூம் அங்கே என்ன செய்யாது, கிடையாது. ஓகே? இதெல்லாம் நம்ம காமனாக அவாய்ட் பண்ண வேண்டிய திங்ஸ். ஓகே? தென் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவங்க ரெண்டும் செப்பரேட்டாக எதில் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டுகெதரா பார்த்தீங்கன்னா பாருங்க, ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணும்போது லைட் கலர் ட்ரெஸ். ஓகேயா? சிங்கிட்டாங் கலர்ல பச்சை மஞ்சள் அப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செலக்ட் பண்ணாதீங்க. லைட், த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் லைட் ப்ளூ கலர். ஓகேயா? அதை என்ன பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? இது பாய்ஸ்க்கும் சரிதான், கேர்ள்ஸ்க்கும் சரிதான். சிங்கிச்சாங் கலர்ல நம்மளுக்கு ட்ரெஸ் வேண்டாம். ஓகே? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காலர். இப்போ நம்ம டிஷர்ட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் ஷர்ட் எடுத்துக்கோங்க, ஏதாவது காலர் பேட்டர்ன்ல இருந்ததுன்னா காலர் பேட்டர்ன் ட்ரெஸ் போட்டிங்கன்னா அப்படியே நம்ம திரும்ப வந்துட வேண்டியதுதான். அதனால காலர் வச்ச எந்த ட்ரெஸ்ஸும் என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க.
தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹேண்ட் சிலவங்களுக்கு என்னன்னா ஃபுல் ஹேண்ட் வச்சுருப்பாங்க, சிலது வந்து நம்மளுக்கு என்னது 3/4 மாடல் இருக்கும். த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஹாஃப் ஸ்லீட் இருக்கக்கூடிய அந்த டாப்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஃபுல் ஹேண்ட் வந்து வேண்டவே வேண்டாம், 3/4 வேண்டாம். நம்மளுக்கு த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் நம்மளுக்கு என்னது ஹாஃப் ஸ்லீட். இது வந்து நம்மளுக்கு போதும். தென் ப்ரிஃபர் ஸ்லிப்பர்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, நமக்கு ஷூ வேண்டாம், ஹை ஹீல்ஸ் வேண்டாம், இது எதுவுமே வேண்டாம். ஸ்லிப்பர்ஸ், த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஸ்லிப்பர்ஸ். ஓகே, நார்மலாக போயிட்டு நார்மலாக வாங்க, யாரையும் என்னது பார்க்க போகிறது கிடையாது. ஓகே, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட், இது கிடையவே செய்யாது. தென் நார்மல் ஹேர் கட். ஓகேயா, நீங்கள் இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோகிராஃப் வச்சுருக்கீங்களோ ஸோ அதே பேட்டர்ன்லேயே ஹேர் கட் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல நான் வந்து இப்படி கட் பண்ணிட்டேன், அங்கே கட் பண்ணிட்டேன், இங்கே கட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் அவங்க வந்து கொஸ்டின் மார்க். ஓகே, அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு அவங்களோட இதுவுமே உங்களை டவுட் பண்ணணும். ஓகேயா, ஸோ அதுதான் அவங்களுக்கு என்னமா இருக்கும் த பெஸ்ட். அதில் என்ன ஃபோட்டோகிராஃபியில் உங்களோட ஹேர் கட் இருக்கோ அதே ஹேர் கட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஓகேயா, இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் செப்பரேட்டாக நம்ம கேர்ள்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா எதில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய டாப்ஸ். ஓகேயா, ஒரு குர்தாவாக இருக்கலாம், இல்லைன்னா நார்மல் டிஷர்ட்டாக இருக்கலாம். இது எப்படி இருக்கணும்னா எந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கும் இருக்கக்கூடாது. ஓகே, டிசைன்ஸ் அப்படிப்பட்ட எதுவுமே கச்சா முச்சான்னு இருக்கவே கூடாது. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்டர் வந்து ஒரு நார்மல், ஓகே, ஒரு பிளெயின் டிஷர்ட் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. டிசைன் வச்சதை பார்க்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அவங்க அது குறை இது குறைன்னு சொன்னாங்கன்னா நமக்கு டென்ஷன் ஆகிடும். ஓகேயா, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி வந்து அவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நம்ம பாடியோட சேர்ந்து இருக்கிற மாதிரி எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே என்னது கிடையாது, அலோவ் கிடையாது. ஓகே, தென் நோ பட்டியாலா, இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, பட்டியாலா வந்து எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணுறாதீங்க, போட்டுறாதீங்க. தென் நோ ஸ்கர்ட்டும் என்னதுன்னா அலோட் கிடையாது. தென் ஹிஜாப் போடலாமா மேம், கண்டிப்பாக என்னது ஹிஜாப் வந்து பெர்மிஷன் கிடையாது. நோ மெட்டாலிக் அண்ட் நாட் மெட்டாலிக் ஜுவல்ஸ். இப்போ சிலவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெட் எல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. இல்லை மூக்குத்தி போட்டிருப்பாங்க, தென் காதுலேயே இந்த சைட்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, சின்ன ஸ்டெட் மாதிரியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேயா, செயின் அது இந்த மெட்டாலிக்காக இருந்தாலும் சரி தான், நான் மெட்டாலிக்காக இருந்தாலும் சரி தான், அது எதுவுமே அலவுட் கிடையாது. ஸோ நான் இங்கே வந்து கயிறு கட்டியிருக்கேன், கோயிலில் இருந்து கிடைச்சது, ஸோ அப்படின்னு எதுவுமே அவங்ககிட்ட என்ன பண்ண முடியாது, பெர்மிஷன் நம்ம கேட்க முடியாது. ஓகேயா, அப்போ என்ன பண்ணாங்கன்னா பெட்டர், இப்போ வந்து ஒரு கேர்ள் வந்து பெட்டர் நம்ம என்ன ஸ்கர்ட் போடக்கூடாது, பட்டியாலா போடக்கூடாது, லெகின்ஸ் போடக்கூடாது, அப்போ வேற என்னது மேம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குர்தா அலாங் வித் என்னன்னா சிம்பிள் டிஷர்ட். ஓகேயா, ஒரு லைட் கலர் சிம்பிள் டிஷர்ட் அலாங் வித் ஒரு டெனிம் பேண்ட். ஓகேயா, இதை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா யார்கிட்டையும் எதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். அண்ட் ஒன் மோர் திங், பேண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணும்போது நிறைய பாக்கெட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேயா, ஸோ ஃப்ரண்ட்ல 2 பாக்கெட்ஸ், பேக் சைடில் 2 பாக்கெட், இங்கே கீழே கால் கிட்ட 2 பாக்கெட், அதெல்லாம் கிடையவே செய்யாது. பாக்கெட்ஸ் இருந்ததுன்னா அவங்களோட செக்கிங் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாவது சொன்னாங்கன்னா ஃபைனல் மினிட்ல ப்ராப்ளம் வரலாம். ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. பாக்கெட் உள்ளதை சூஸ் பண்ணாதீங்க. தென் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு செப்பரேட்டாக பாய்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பலாம் கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சது தான் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட். ஓகே, ரொம்ப டைட்டான இந்த பென்சில் பேண்ட் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ பேண்ட் வித் மோர் பாக்கெட்ஸ் இது வந்து அலௌடே கிடையாது. ஓகே, நார்மல் பேண்ட், அவங்க யூனிஃபார்ம் பேண்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. தென் பூட்ஸ், ஷூஸும் கிடையாது, பூட்ஸும் கிடையாது. தென் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்னது பாய்ஸ்க்கு அஸ் யூஷுவல் தெரிஞ்சது தான். ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே டிசைன் அங்கே டிசைன் அப்படி எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். அண்ட் ஆல்சோ கேர்ள்ஸ் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணும்போது பட்டன்ஸ் அங்கே இங்கேயும் இருக்கும். ஸோ பட்டன்ஸ் வந்து இருந்துன்னா அவங்க வந்து கூட கொஞ்சம் நம்மளுக்கு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ பட்டன்ஸ் இல்லாதது மாதிரி என்ன செய்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, த பெஸ்ட் திங் நம்மளுக்கு என்னதுன்னா இது அவ்வளோத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா ஈவன் இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னா ஒரு சிங்கிள் ஐடியா தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே இந்த எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் போகிறீங்களா, நார்மலாக நம்ம 1 ஹவருக்கு பிஃபோர் போவோம். ஓகேயா, 1 ஹவர் பிஃபோர் போகிறதுக்கு பதிலாக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னக்கே அங்கே போய் இருங்க. ஓகே, அங்கே போய் இருந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஆளாக நீங்கள் போயிடுங்க. நீங்கள் போய் அவங்க வந்து செக்கிங் பேட்டர்ன் எல்லாமே முடிச்சிட்டாங்கன்னா ஸோ அந்த இடையில நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அந்த 2 ஹவர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எந்த ப்ராப்ளமுமே நம்மளுக்கு என்னது வராமல் பார்த்துக்கலாம். புரிஞ்சுதா? பட் இதில் இல்லை மேம் எனக்கு 2 ஹவர்ஸ் போக முடியாது, குறைஞ்சிட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னுக்கையாவது வந்து ரீச் பண்ணிடுங்க. ஃபைனல் மினிட்ல போய் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. சரியா?
ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். நிறைய பேர் பென் கொண்டு போகலாமா, பென்லேருந்து எதுவுமே நம்ம என்ன செய்ய வேண்டாம், கொண்டு போக வேண்டாம். ட்ரெஸ் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.